ஒரு இளம் தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறாரு. அதற்கு பிறகு ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த இளம் தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து அனுப்புறாரு. ஆனா ஆண்டவர் ஒரு கண்டிஷன் சொல்றாரு, நீ போயிட்டு திரும்பி வரும்போது எந்த இடத்துலயுமே நீ அப்பம் புசிக்க கூடாது. வந்து வழியில அவர் கிளம்பும் போது சந்திக்க போற அந்த கிழட்டு தீர்க்கதரிசி இந்த மாதிரி போய், ஐயா நீங்க வாங்க வீட்டுல வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த இளம் தீர்க்கதரிசி சொல்றாரு, இல்ல 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 ஆண்டவர் எனக்கு அந்த பர்மிஷனை கொடுக்கல, நான் உங்க வீட்டுல வர முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா அந்த தீர்க்கதரிசி கிழட்டு தீர்க்கதரிசி அந்த இடத்துல ஒரு பொய் சொல்றாரு. பொய் சொல்லி இந்த மாதிரி இல்ல இல்ல ஆண்டவர் என்கிட்ட அப்படிதான் சொன்னாரு. இந்த இளம் தீர்க்கதரிசி அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வீட்டிற்கு போய் சாப்பிட்டு முடிக்கும் போது இந்த இளம் தீர்க்கதரிசி சிங்கத்தினால அடிபட்டு அவர் மரித்து போவார் என்று வேதம் நமக்கு சொல்லுது. ஏமாத்தினவன் மூணாவது போசன்ல நம்பினவர். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்மளை ஏமாற்றுறவங்களை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யாரை நம்ம நம்பினோமோ அவங்க தாங்க நம்மளை அதிகமாக ஏமாற்றி இருக்கிறாங்க.